ஐயா பாண்டித்துறை அவர்கள் எங்கள் அணித்தலைவர் டச்சப் பண்ணிட்டாரு அப்படின்றத பற்றி சொன்னாங்க. தமிழ் என்பது இயல், இசை, நாடகம் என்கிற மூன்றும் தானே. அவர் நடிகராக வேண்டும் என்று கனவு காண்பதில் என்ன தவறு இருக்கிறது? நினைவுகள் என்பது வழியை தரக்கூடியது. இலங்கையை சார்ந்த முத்துலிங்கம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் பல்வேறு விதமான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு கட்டுரை, இலங்கையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிணறுகள் நிறைய இருக்கும். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிணறுகள் இருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த முத்துலிங்கம் அவர்கள் வசித்த அந்த வீட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 வீட்டுக்கும் சேர்ந்து பொதுவாக ஒரு கிணறு இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அவர்களுடைய தாயார் ஒன்று ஒரு 4 மணிக்கு மேலே, அதாவது மற்ற ஆண்கள் எல்லாம் எழுந்திருப்பதற்கு முன்பாக எழுந்து குளித்து துணிகளை எல்லாம் போய்த்து வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் 10 மணிக்கு மேலாக அந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்த ஒரே கனவு என்ன என்று சொன்னால், சொந்தமாக ஒரு கிணறு வேண்டும் என்பதுதான். அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், முத்துலிங்கம் அவர்கள் எங்கே போயிட்டு வெளியிலிருந்து உள்ளே வருகிறார். அப்படி வருகிற பொழுது எதிர்ப்புறத்திலிருந்து ஒரு 4 பேர் வருகிறார்கள். வருகிற பொழுது அந்த கிணறு வெட்டுவதற்கான அந்த கயிறு அதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அவர்களுடைய தாயார் விசாரிக்கிறார்கள், எங்கே போய்விட்டு வருகிறீர்கள்? கிணறு வெட்டி விட்டு வருகிறேன். சரி, எவ்வளவு தொகை ஆகும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், 4000 ரூபாய் ஆகும் என்று. 4000 ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு போய்விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய தாயார் சில வருடங்கள் கழித்து இறந்து விடுகிறார். இறந்த பிறகு அவருடைய அந்த கண் பெட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள், அவரும் அவருடைய தங்கையும். அப்படி திறந்து பார்த்தபோது ஒரு 50 பைசா, 1 ரூபாய் அப்படியெல்லாம் சேர்த்து 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 ஒரு 2000 ரூபாய் சேர்த்து வைக்கிறார். முத்துலிங்கம் அதை இப்படி முடிக்கிறார், என் தாயார் வாழ்ந்த போதும் பாதி கிணற்றுக்கு தான் சொந்தக்காரியாக இருந்தார், இறந்த போதும் பாதி கிணற்றுக்கு தான் சொந்தக்காரியாக இருந்தார். என்னுடைய நினைவலைகள் என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே வேதனையை தரக்கூடியது. அந்த மறக்க முடியாத, இப்பொழுது கிட்டத்தட்ட நான் 98 இங்கே மும்பைக்கு வந்திருக்கிறேன். 25 வருடங்களாக 27 வருடங்களாக என்னுடைய தாய் தமிழகத்திற்கு பல முறை புகைவெளியிலே சென்று வந்திருக்கிறேன். மனம் என்று சொல்லக்கூடியது எதிர்மறை தன்மை உடையது. என்னிடத்தில் உங்களுடைய பயண அனுபவங்களை சொல் என்று சொன்னால் நான் எதை சொல்வேன் என்று கேட்டால், நான் படுக்கை வசதி கொண்ட அந்த பதிவு செய்த டிக்கெட்டுக்கு பதிலாக எனக்கு ஏசியிலே அப்கிரேடேஷன் செய்து கொடுத்திருப்பார்களா, அதை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நான் வெயிட்டிங் லிஸ்டில் சென்று கஷ்டப்பட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் எனக்கு நினைவுக்கு வரும். ஏனென்று சொன்னால் மனம் என்பது எதிர்மறை தன்மை கொண்டது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் கனவுகளை காண்பது எதற்காக என்று சொன்னால், அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் இங்கே மும்பை மண்ணிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். பாரதி பாஸ்கர் அவர்கள் முதல் குரல் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது ஹிந்தியிலே நமக்கு படிப்பதற்கு கிடைக்கிறது. அதில் அந்த முதல் குரல் என்கின்ற நூலிலே முதலிலே மேடை ஏறி பேசிய பெண் யார் என்பதை பற்றி அவர் ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். அப்படி ஆய்வு செய்திருந்த போது சரஸ்வதி பாய் என்று சொல்லக்கூடிய பெண் தான் முதலிலே மேடை ஏறி பேசிய பெண்மணி. அவர்களை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், மலையாளம், மராட்டி என்கின்ற 5-6 மொழிகள் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலே இலக்கிய சொற்பொழிவுகள் அவ்வளவாக இல்லை, ஆன்மீக சொற்பொழிவுகள் இருந்தது. ஹரி கதா காலட்சேபம் என்று சொல்வதை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்கள் தான் அந்த ஹரி கதா காலட்சேபத்தை நிகழ்த்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த பெண் நன்றாக பேசுகிறாள், பாடுகிறாள் என்பதற்காக ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது மிக பிரமாதமாக அவர்கள் அந்த ஹரி கதா காலட்சேபத்தை நிகழ்த்துகிறார்கள். உடனே அடுத்த வாய்ப்புகள், அடுத்த சபைகள் எல்லாம் அவர்கள் பதிவு செய்ய ஆரம்பிக்கிறார்கள், இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று. உடனே ஆண்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு பெண் மேடையிலே நின்று பேசுவதா, அதுவும் ஹரி கதா காலட்சேபம் செய்வதா, அப்படி செய்தால் அடுத்த முறை நாங்கள் அந்த மேடைக்கு வரமாட்டோம், பேச மாட்டோம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை நிலவியது என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல வேண்டிய இன்னும் ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், இந்த நம்முடைய மும்பை மாநிலத்தை சார்ந்த லோக்மானிய பாலகங்காதர திலகர் அவர்கள் அந்த சரஸ்வதி பாய் என்பவருக்கு நன்றாக மராட்டிய மொழி தெரியும் என்பதற்காக அவரை மும்பைக்கு அழைத்து வந்து விருது கொடுத்து பாராட்டியிருக்கிறார். எனவே மும்பை, அதாவது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்று நாம் இங்கே ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். 5 பேர் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதில் 4 பேர்கள் பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கனவு நனவானது தான் இன்றைக்கு நாம் இத்தனை பெண்கள் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே நாளை கனவுகள் தான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது என்பது
அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாரதி கண்ட கனவு என்னவாக இருந்தது? சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திரம் அடைந்து விட்டது என்று கனவு கண்டார். ஆடுவோமே பல பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினார். அதற்கு பிறகு அவர் நம்முடைய இன்றைக்கு நிலைமை என்னவாக இருக்கிறது என்று கேட்டால், இன்றைய சுதந்திர இந்தியாவுக்கு அவர் கண்ட கனவு என்னவாக இருந்தது என்று கேட்டால், வையத் தலைமை கொள் என்பதுதான் அவருடைய கனவாக இருந்தது. இப்படி இந்த வையத் தலைமை கொள் என்பதற்கான கனவை நீங்கள் வையத்துக்கு எப்படி தலைமை கொள்ள முடியும்? இராணுவத்தாலேயோ அல்லது மனபலத்தாலேயோ அல்லது சமயத்தாலோ நீங்கள் கண்டிப்பாக தலைமை கொள்ள முடியாது. நீங்கள் இந்த உலகத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கருத்தியல் ரீதியாகத்தான் தலைமை கொள்ள முடியும். தென்னிந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே வேதாத்திரி மகரிஷி என்று சொல்லக்கூடியவர்கள் உலக சமாதானம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அது கவிதையுடைய 1200 கவிதைகள் அதில் இருக்கிறது. அதற்கு உரைநடையும் ஆங்கில மொழியாக்கமும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதிலே இந்த உலகத்தை எப்படி போரற்ற சமுதாயமாக மாற்ற முடியும் என்பதை பற்றி தனி மனிதனுக்காக, குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக பல்வேறு விதமான திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த திட்டமானது ஐநா சபையில் உள்ளவர்களால் கொண்டு செல்லப்பட்டு பார்க்கப்பட்டு படிக்கப்பட்டு பரிசீலனையிலே இருக்கிறது. எனவே அந்த திட்டத்தில் அவர் சொல்கிறார், இந்த திட்டமானது இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது என்பது உலக மக்களுக்கு தெரிவதற்கு 50 ஆண்டுகள் ஆகும். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒப்புக்கொள்வதற்கு 50 ஆண்டு காலம் ஆகும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு இன்னும் கொஞ்சம் 50 ஆண்டு காலம் ஆகும். இறுதியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது சில இடையூறுகள் ஏற்படும். அந்த இடையூறுகளை எல்லாம் தகர்த்து வெல்வதற்கு 250 ஆண்டு காலம், அதாவது எழுதிய காலத்திலிருந்து 200 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்கிறார். இன்றைக்கு அந்த நோக்கத்தை நோக்கி நம்முடைய இந்திய சமூகமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் படியாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஜூன் 21 என்கின்ற அதிகமான நாள் உடையதை சர்வதேச யோகா தினமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல உலக தியான தினம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அதிகமான இரவு இருக்கக்கூடிய அந்த தன்மையை டிசம்பர் 21 என்று சொல்லக்கூடியதை உலக தியான தினமாக அங்கீகரித்திருக்கிறார்கள். எனவே கருத்தியல் ரீதியாக நாம் எப்படி சிறிது சிறிதாக வென்று கொண்டிருக்கிறோம். நாளை கனவுகள் நமக்கு எப்படி, அதாவது கனவு காண்போம் என்று சொன்னால், அதாவது நாம் தூங்கும் போது வருவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுதான் கனவு என்று சொல்வார்கள். எனவே நாம் கனவு கண்டுகிட்டு தூங்கவில்லை. அந்த கனவை நினைவாக்குவதற்காக நாள்தோறும் போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த போராட்டம் தான் நமக்கு வெற்றியை ஈட்டி தருகிறது. நல்ல, அதாவது நீங்கள் எந்த ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டாலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பழைய நினைவுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு துன்பத்தை, துயரத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்திலே இன்றைக்கு இருப்பதை விட நாளைக்கு நமக்கு நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்றைக்கு நேற்று 5 பெண்கள் பேசினார்கள், நாளைக்கு நம்முடைய பட்டிமன்றத்திலே இன்னும் நிறைய குழந்தைகள் பேசுவார்கள். அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு நாளைய கனவுகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி தருகிறது என்று கூறி